கோவை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்து வரும் நிலையில் இன்னும் 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் கோலி குண்டுகள் போல ஆலங்கட்டி மழை விழுந்தது. ஆனா திடீர்னு இன்னைக்கு ஒரு மழை அடிச்சது, அது ஆலங்கட்டி மழை அடிச்சது. நாங்களே வியப்போட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஆலங்கட்டி மழை இன்னைக்கு தான் பாக்குறோம் சார். கோவையில் காலையில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலையில் ரேஸ் கோர்ஸ், காந்திபுரம், உக்கடம் உள்ளிட்ட நகரின் பல பகுதிகளில் லேசான மழை பெய்தது. மேலும் பேரூர், மாதம்பட்டி, காடம்பாடியத்தில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் குளிர்ந்த காற்று வீசியது. தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தாமரைக்குளம், முருகமலை, சொத்துப்பாறை அணை, கும்பக்கரை அருவி மற்றும் வடுகப்பட்டியில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, ஏலகிரி மலை, ஆனங்காயத்தில் லேசான மழை பெய்தது. குறிப்பாக கலந்தாரா பகுதியில் ஆலங்கட்டியுடன் மழை பெய்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. சிவகாசி, திருத்தங்கல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் திடீரென பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கொடைக்கானல் பூலத்தூர் கிராமத்தில் ஆலங்கட்டி மழை பெய்ததை சுற்றுலா பயணிகள் வியந்து பார்த்தனர். மழையைத் தொடர்ந்து நிலவிய கடும் பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். மதுரையில் திருமங்கலம் சுற்றுவட்டாரத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் பெய்த மழை பூமியை குளிர்வித்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, எட்டயபுரம், காமநாயக்கன்பட்டி, நாலாட்டின்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. அதேபோல கர்நாடக மாநிலம் தார்வத் மாவட்டத்தில் திடீரென பெய்த ஆலங்கட்டி மழையால் சாலைகள் வெள்ளை போர்வை போர்த்தியது போல் பனி சூழ்ந்து காணப்பட்டன. ஜிபே, போன்பே உள்ளிட்டவை மூலம் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கப்பட்டால் உடனடியாக தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று வங்கி ஊழியர்களுக்கு சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்கவும், நேர்மையான முறையில் தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்யவும் வங்கி கணக்குகளை தீவிரமாக கண்காணிக்க மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. வங்கிகள் தங்கள் கிளைகளில் நடக்கும் சந்தேகத்திற்குரிய பண பரிவர்த்தனைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வங்கிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக 2 மாதங்களாக எந்த பரிவர்த்தனையும் இல்லாத வங்கி கணக்கில் திடீரென 1 லட்சம் ரூபாய்க்கு பணம் வரவு வைக்கப்பட்டாலோ எடுக்கப்பட்டாலோ அதனை கண்காணிக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் உள்ள பல நபர்களின் கணக்குகளுக்கு ஒரே கணக்கில் இருந்து RTGS மூலம் அதிகப்படியான பணம் அனுப்பப்பட்டாலும் அது குறித்த அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அவர்களின் கணவர் அல்லது மனைவி மற்றும் அவர்கள் சார்ந்திருப்பவர்களின் வங்கி கணக்குகளில் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் நடக்கும் அனைத்து பண பரிமாற்றங்களையும் தணிக்கை செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அரசியல் கட்சிகளின் வங்கி கணக்குகளில் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் டெபாசிட் செய்தாலோ அல்லது பணம் எடுத்தாலோ அது தீவிரமாக கண்காணிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை குறித்து வங்கிகள் தெரிவிக்காமல் தேர்தல் நடத்தும் அலுவலர் கண்டறிந்தால் வருமான வரித்துறை மூலம் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 2 நாட்களில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 23,28,00,000 மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் 234 தொகுதிகளிலும் தொகுதிக்கு தலா 9 பறக்கும் படைகள், 9 நிலை கண்காணிப்பு குழுக்கள் என்ற விகிதத்தில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் 2160 பறக்கும் படைகள், 2160 நிலை கண்காணிப்பு குழுக்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை மற்றும் சுங்கத்துறை உள்ளிட்ட 25 துறை சார்ந்த கண்காணிப்பு குழுக்களும் இந்த சோதனையில் இணைந்துள்ளன என்றும் அர்ச்சனா பட்நாயக் குறிப்பிட்டுள்ளார். வேட்பாளர்கள் ஒரு தொகுதிக்கு அதிகபட்சமாக 40 லட்சம் வரை மட்டுமே செலவு செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், இந்த செலவினங்கள் அனைத்தும் தேர்தல் ஆணையத்தால் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு முறையாக பதிவு செய்யப்பட்டு வருகின்றன என்றும் தெரிவித்துள்ளார். தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக இதுவரை தமிழகம் முழுவதும் 1,68,000 சுவர் விளம்பரங்கள் அகற்றப்பட்டுள்ளன என்றும், விதிமீறல்கள் தொடர்பாக 61 இனங்கள் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு குற்றவியல் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் விவரித்துள்ளார்.
அரசியலில் இருந்து தாம் விலகியது குறித்து தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா கூறிய கருத்து உண்மைக்கு மாறானது என நடிகர் ரஜினிகாந்த் விளக்கமளித்துள்ளார். திமுகவின் மிரட்டலால் தான் ரஜினிகாந்த் அரசியலில் இருந்து விலகியதாக ஆதவ் அர்ஜுனா பேசியிருந்தார். இந்த கருத்தை பலர் விமர்சித்து வருகின்றனர். இந்த நிலையில் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள ரஜினிகாந்த், ஆதவ் அர்ஜுனா தன்னை பற்றி உண்மைக்கு மாறான ஒரு கருத்தை தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஆதவ் அர்ஜுனாவின் அவதூறு கருத்தை கண்டித்து தனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல் முருகன், அமைச்சர் ரகுபதிக்கு ரஜினிகாந்த் நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் விசிக தலைவர் திருமாவளவன், SP வேலுமணி, அண்ணாமலை, GK வாசன் உள்ளிட்டோருக்கும் நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்றும் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் குறித்து தான் பேசிய கருத்திற்கு தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளார். திமுகவினரின் மிரட்டலால் தான் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரவில்லை என ஆதவ் அர்ஜுனா அண்மையில் கூறியிருந்தது சர்ச்சையாக வெடித்தது. அதைத் தொடர்ந்து அறிக்கை வெளியிட்ட ரஜினி, ஆதவ் அர்ஜுனாவின் கருத்து உண்மைக்கு மாறானது என்றார். காலம் காத்திருந்து பதில் சொல்லும் எனவும் ரஜினி குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் சென்னையில் நடைபெற்ற தாவேகா கூட்டத்தில் பங்கேற்ற ஆதவ் அர்ஜுனா தனது கருத்துக்கு மன்னிப்பு கோரியுள்ளார். என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் பகிரமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் என்னுடன் நீங்கள் வயதில் மூத்தவர், அதற்கான தார்மீக கடமை இருக்குது. நான் வேற யாருக்கும் பதில் கொடுக்கறதுக்கு நான் இங்க வரல. அவருடைய அறிக்கையை படித்தேன். அவருக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்குது. அந்த உணர்வுக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன். ரஜினி கட்சி ஆரம்பிக்க போவதாக கூறிய பொழுது திமுகவும் அதிமுகவும் ரஜினியை கடுமையாக விமர்சித்ததாகவும் ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டார். விஜயன் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்கும் பேச்சுவார்த்தையை தொடரப்போவதில்லை என பாஜக மேலிடம் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிகாரப்பூர்வமற்ற முறையில் நடைபெற்று வந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தைகளின் போது பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதில் விஜய் தரப்பு முரண்டு பிடித்ததாக கூறப்படுகிறது. அதே சமயம் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேக என தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி நிலவும் பட்சத்தில் அது தங்களுக்கு சாதகமாகவே அமையும் என்றும், விஜய் தேர்தலில் போட்டியிடுவதால் திமுகவின் பெருவாரியான வாக்குகள் பிரியும் என்றும் பாஜக மேலிடம் கணிப்பதாக கூறப்படுகிறது. பாஜகவுடன் தாவேக கூட்டணி இல்லை என்பதை உறுதி செய்யும் விதமாக தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா பேசியுள்ளார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் அக்கட்சி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தங்களுடன் கூட்டணி வைக்க பேரம் பேசினார்கள் என்றார். அதே நேரம் எந்த கட்சி என்று அவர் கூறவில்லை. நீங்க 90, நான் 90, நீங்க முதலமைச்சர் 2.5 வருஷம், நான் முதலமைச்சர் 2.5 வருஷம், எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. நான் உருவாக்கக்கூடிய அரசு மத சார்பற்ற சமூக நீதிக்கான அரசை உருவாக்கக்கூடிய ஒரு வலிமையை தமிழக வெற்றிக் கழகம் உருவாக்கும் சொன்னது எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு தாவேக தலைவர் விஜய் டெல்லிக்கு அடிபணிய மாட்டார் என்றும் ஆதவ் அர்ஜுனா திட்டவட்டமாக தெரிவித்தார். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் செந்தில் பாலாஜியிடம் CBI 6 மணி நேரம் விசாரணை நடத்தியது. கரூர் துயரம் தொடர்பான விசாரணைக்கு மீண்டும் ஆஜராகும்படி CBI தரப்பில் தெரிவிக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கரூர் தாவேகா கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக முன்னாள் அமைச்சரும் கரூர் தொகுதி MLA-வுமான செந்தில் பாலாஜியிடம் டெல்லியில் 6 மணி நேரம் CBI அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அதைத் தொடர்ந்து சென்னை வந்த அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் CBI விசாரணை குறித்து விளக்கினார். ஒரு சாட்சிகள் என்ற அடிப்படையில் அன்று நடைபெற்ற சில நிகழ்வுகள் குறித்து என்னிடம் கேள்விகளை முன்வைத்தார்கள். அந்த கேள்விகள் என்ன, அதுக்கு என்ன பதில் சொன்னேன் அப்படிங்கிறது பொதுவெளியில் சொன்னால் சரியாக இருக்காது. மீண்டும் CBI விசாரணைக்கு ஆஜராக வேண்டுமா என்ற கேள்விக்கும் செந்தில் பாலாஜி பதிலளித்தார். இன்னைக்கு அது சம்பந்தமா எதுவும் சொல்லல, ஃபர்தரா பார்ப்பேன். தாவேகா நிர்வாகிகள் ஒப்படைத்த வீடியோக்களின் உண்மைத்தன்மை குறித்து செந்தில் பாலாஜியிடம் CBI அதிகாரிகள் கேள்வி எழுப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக சம்பவம் நடந்த சில நிமிடங்களிலேயே செந்தில் பாலாஜி மருத்துவமனைக்கு விரைந்தது எப்படி, அவருக்கு முன்கூட்டியே தகவல் தெரிந்திருந்ததா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்ணீர் பாட்டில்களில் செந்தில் பாலாஜி அறக்கட்டளை வாசகங்கள் இடம்பெற்றிருந்தது குறித்தும் கேள்வி கேட்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாஜகவுக்கும் தாமரை சின்னத்தில் போட்டியிடும் கட்சிகளுக்கும் சேர்த்து 35 இடங்களை ஒதுக்க அதிமுக தலைமை முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக தரப்பில் 35 தொகுதிகள் வரை கோரப்பட்ட நிலையில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி சென்னையில் தியாகராய நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, விருகம்பாக்கத்தை பாஜக கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரை கோவை வடக்கு, உதகை, அவிநாசி, திருப்பூர், ஓசூர் தொகுதிகளையும், தென் தமிழகத்தில் நாகர்கோவில், மதுரை தெற்கு, திருப்பரங்குன்றம் ஆகிய தொகுதிகளையும் பாஜக கேட்பதாக
உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் கவுண்டம்பாளையம், மயிலாப்பூர் போன்ற தொகுதிகளில் போட்டியிட இரு கட்சிகளும் ஆர்வம் காட்டுவதாக சொல்லப்படுகிறது. பாஜகவுக்கு 27 இடங்களை ஒதுக்க அதிமுக தலைமை முன்வந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் பாஜக தனது சின்னத்தில் போட்டியிட விரும்பும் சிறிய கட்சிகளுக்காக 8 தொகுதிகளை ஒதுக்க திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக மார்ச் 20ஆம் தேதி ஒப்பந்தம் கையெழுத்தானதும் வேட்பாளர் பட்டியல் குறித்த அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த முறையை விட கூடுதல் தொகுதிகளை கேட்டுப் பெறுவதில் உறுதியுடன் இருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தொகுதி பங்கீடு தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்தியது. அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சண்முகம் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இழுபறி இல்லை என்று விளக்கம் அளித்தார். கூடுதல் தொகுதி வேண்டும் என்கிற எங்களுடைய கோரிக்கை சம்பந்தமாக மீண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு கலந்து பேசி இரவு எங்களிடம் தெரிவிப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே மீண்டும் பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெறும். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் ஒரு நிறைவு பெறும் என்கிற நம்பிக்கை என்பது எங்களுக்கு இருக்கிறது. கடந்த முறை போட்டியிட்டதை விட கூடுதல் தொகுதியில் போட்டியிட வேண்டும், அதற்கு உரிய முறையில் இந்த எண்ணிக்கை என்பது உயர்த்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கோம். கட்சிகளின் பலத்திற்கேற்ப தொகுதிகளை பெறுவது அந்தந்த கட்சிகளின் உரிமை என்றும் சண்முகம் தெரிவித்தார். காங்கிரஸ் கூரைப்படுவது அல்லது மற்ற பல கட்சிகள் கூடுதலாக பெறுகிறார்கள் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய பலத்திற்கேற்ப தொகுதி வழங்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் வற்புறுத்துறோம். தேர்தலை புறக்கணிக்கும் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அல்ல என்றும் சண்முகம் கூறினார். அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் கிட்னி திருட்டு, பாலியல் வழக்குகள் விசாரிக்கப்படும் என்று அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, போதைப்பொருள் புழக்கம், விலைவாசி உயர்வை கண்டித்து அதிமுக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் சார்பில் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை விருகம்பாக்கத்தில் நடைபெற்ற போராட்டத்திற்கு தலைமை தாங்கிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசு மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இன்றைக்கு கடந்த ஒரு வருடத்தில் நடந்த கொலைகள் எண்ணிக்கை மட்டும் 1408. இதை அதிகாரிகளை வைத்து இன்றைக்கு பேட்டி கொடுக்குறாங்க. ஏன் ஆட்சியாளர்கள் பேட்டி கொடுக்க முன் வரல? ஏன்னா அவ்வளவு பிரச்சனை இந்த ஆட்சியில் இருக்கின்ற காரணத்தினால அவர்களால் முன் வந்து இந்த செய்தியை மக்களிடத்தில் தைரியமாக சொல்ல முடியாத ஒரு அவல ஆட்சி திமுக பார்க்கப்படுகிறது. மதுரை படங்கானத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கடலூரில் நடந்த போராட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசும், தஞ்சாவூரில் அமமுக தலைவர் டிடிவி தினகரனும் பங்கேற்று அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். நெல்லையில் நடந்த போராட்டத்தில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்றார். நயன்தாரா குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் சி.வி. சண்முகம் பேசியதற்கு கண்டனம் வலுத்து வருகிறது. அப்துல் கலாம் கனவு காணும்னு சொன்னார். இவர் அதோட ஒரு படி மேலே போய் உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்கள் கனவை சொல்லுங்க, இவர் நிறைவேற்றுற. ஆமா, எனக்கு நயன்தாரா வேணும், இவர் கனவு நிறைவேற்றுறா. இவன் கேட்பா, நயன்தாரா எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்பான், இவர் கனவு நிறைவேற்றுவாரா? அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் இவ்வாறு பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் நடைபெறும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை எதிர்த்து அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழக அரசின் உங்கள் கனவை கூறுங்கள் திட்டத்தை பற்றி நடிகை நயன்தாரா பெயரை குறிப்பிட்டு சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்தார். அப்துல் கலாம் கனவு காணும்னு சொன்னார். இவர் அதோட ஒரு படி மேலே போய் உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்க கனவை சொல்லுங்க, இவர் நிறைவேற்றுற. ஆமா, எனக்கு நயன்தாரா வேணும், இவர் கனவு நிறைவேற்றுறா. இவன் கேட்பா, நயன்தாரா எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்பான், இவர் கனவு நிறைவேற்றுவாரா? தொடர்ந்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை தெரிவித்து வரும் சி.வி. சண்முகம் சமீபத்தில் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக தெரிவித்த கருத்துக்கு கண்டனங்கள் எழுந்தன. இந்நிலையில் பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் அவர் நடிகையை குறிப்பிட்டு சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருப்பது விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. விழுப்புரத்தில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நடிகை நயன்தாரா குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பேசிய கருத்துக்கு அரசியல் கட்சியினரும் திரை உலகினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அதிமுகவினருக்கு அரசியல் நாகரிகமோ அடிப்படை அறமோ என்றும் இருந்ததில்லை என்று திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி சாடியுள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பாளர் சபை நாகரிகமின்றி பொதுவெளியில் ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி பேசியது கண்டிக்கத்தக்கது என்றும் இதற்கு அவர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தென்னிந்திய நடிகர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. வெற்றியை நோக்கி உழைக்கும் பெண்களை இழிவுபடுத்துவது சிலருக்கு வாடிக்கையாகிவிட்டது என்றும் திருவள்ளுவர்
சொன்னது போல நாவினால் சுட்டவடு ஆறாது என்றும் நடிகரும் பாஜக நிர்வாகியுமான சரத்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். பெண்கள் உங்கள் வீட்டு சொத்து அல்ல என்றும், ஒரு நடிகையை பற்றி பேசுவதற்கு முன்பு உங்கள் வீட்டில் உள்ள பெண்களை பற்றி இப்படி பேசினால் ஏற்றுக்கொள்வீர்களா என்று சிந்தியுங்கள் என்றும் பாஜக நிர்வாகியும் நடிகையுமான குஷ்பு கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கிடையே திமுகவின் விமர்சனங்களுக்கு பதிலளித்துள்ள அதிமுக ஐடி விங், திமுகவின் டூல் கிட்டுகளாக செயல்படுபவர்கள் ஒரு வார்த்தையை பிடித்து தொங்குகிறார்கள் என்றும், பேசிய வேகத்தில் சில தவறுகள் நடந்தாலும் அதற்கு வருத்தம் தெரிவிக்கும் பக்குவம் அதிமுகவுக்கு உண்டு என்றும் குறிப்பிட்டுள்ளது. நடிகை குறித்து அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் இழிவாக பேசியதற்கு தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணைய தலைவர் குமாரி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். நாங்கள் மகளிர் ஆணை சார்பாக போன முறையும் அவருக்கு நாங்கள் சம்மன் அனுப்பிச்சோம். அந்த சம்மனுக்கு வரல. அந்த முறை பேசும்போது கண்டிப்பாக இந்த முறையும் அவருக்கு நாங்கள் என்ன சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ ஆணையம் அதுக்கு அந்த நடவடிக்கை எடுக்கும். சி.வி. சண்முகம் தேர்தலில் போட்டியிடும் உரிமையை தேர்தல் ஆணையம் ரத்து செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் பாலபாரதி வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்கள் இது குறித்து தமிழ்நாட்டு பெண்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்றால் அவர் தேர்தலில் நிற்பது குறித்த உரிமையை ரத்து செய்ய வேண்டும். சி.வி. சண்முகத்தின் பேச்சு சமூக பொறுப்பற்ற ஆணாதிக்க பேச்சு என்று வழக்கறிஞர் அருள்மொழி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது பொதுவெளியில் பேசப்பட்டதனால இவ்வளவு மோசமான சிந்தனைகள் மனசுல இருக்கிறது, இன்னமும் இருக்குங்கிறது வெளியில வந்திருக்கு. இதுபோன்று அநாகரிக பேச்சுக்கு அவர் மீது அதிமுக தலைமை நடவடிக்கை எடுக்குமா என்று வினவியுள்ளார். சி.வி. சண்முகத்தை தொடர்ந்து அதிமுகவின் திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் கோவை வடக்கு தொகுதி எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியுள்ளனர். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி அதிமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் பங்கேற்ற ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றது. திண்டுக்கல்லில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பெண்கள் குறித்து பேசியது சர்ச்சையாகியுள்ளது. பணத்தை வச்சு வீழ்த்தில்லை, எவ்வளவு பணம் ஏற்கனவே நம்ம கொடுத்தாங்க ஹாட் பாக்ஸ், அதெல்லாம் 100 ரூபாய்க்கு வைங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சேலையே கொடுத்துருக்காங்க. எப்படா பாவாடை இல்லாமல் கட்டுறது பொம்பளை எல்லாம் கேட்குறாங்க. அதனால கேவலமான ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதுமே கேவலப்படுத்தியிருக்காங்க. இதேபோல கோவையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கோவை வடக்கு எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனனும் சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில் பேசியுள்ளார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி அதிமுக நடத்திய போராட்டத்தில் பெண்கள் குறித்தே சர்ச்சைக்குரிய வகையில் அதிமுகவினர் பேசியுள்ளது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் அருகே நெடுஞ்சாலைத்துறையினர் தோண்டிய பள்ளத்தில் விழுந்து +2 மாணவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீனிவாசபுரத்தைச் சேர்ந்த முனிகிருஷ்ணன் சரளா தம்பதியின் மகள் காவியா திருவள்ளூரில் உள்ள தனது உறவினர் வீட்டில் தங்கி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்று வந்தார். இந்நிலையில் தனது சகோதரருடன் சீனிவாசபுரம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிர் திசையில் வந்த லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதுவது போல் வந்ததாக கூறப்படுகிறது. இதில் நிலை தடுமாறிய காவியா மற்றும் அவரது சகோதரர் ஊத்துக்கோட்டை 4 வழிச்சாலை விரிவாக்கப் பணிகளுக்காக நெடுஞ்சாலைத்துறையினர் தோண்டிய பள்ளத்தில் விழுந்தனர். காவியாவுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் இருவரையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு காவியாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியிலேயே உயிரிழந்ததாக தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கருத்து வேறுபாட்டால் பிரிந்து சென்ற மனைவி மீது கணவர் ஆசிட் அடிக்கும் கோர காட்சிதான் இது. சென்னை பல்லாவரத்தை அடுத்த பாரதி நகரைச் சேர்ந்த ஷனா பாத்திமாவும் அனகாபுத்தூர் பகுதியைச் சேர்ந்த முகமது அலி என்பவரும் காதலித்து திருமணம் செய்த நிலையில் 4 வயதில் ஆண் குழந்தை ஒன்று உள்ளது. முகமது மதுபோதைக்கு அடிமையானதால் பாத்திமா விவாகரத்து கேட்டு நீதிமன்றம் சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதி பாத்திமா முகத்தில் மீது கழிவறை கழிவும் ஆசிட்டை முகமது அலி வீசி தாக்குதல் நடத்தினார். இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு தானே நீ வேலைக்கு போற, இந்த முகம் இருக்கிறதுனால தானே நீ என்ன வேணான்னு சொல்ற, அந்த முகமே இருக்காது உனக்கு, இதை வச்சுக்கிட்டு எப்படி நீ வெளியே போறன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு திரும்ப முகத்துல ஊத்திட்டாரு. இதில் பாத்திமாவிற்கு 2 கண்ணிலும் பார்வை பறிபோனது. வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து வெளியூருக்கு தப்பிச் செல்ல முயன்ற முகமதுவை கைது செய்தனர்.
திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றாதது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கை தனி நீதிபதி விசாரிக்க இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பாக தனி நீதிபதி GR சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி தலைமைச் செயலாளர், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்தனர். மேலும் மலை உச்சியில் மலர் தூவி வழிபாடு நடத்த அனுமதிப்பதாகவும் அதற்கு மாநகர காவல் ஆணையர், துணை ஆணையர் பதிலளிக்க வேண்டும் என்ற உத்தரவுக்கு எதிராகவும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மலை உச்சியில் மலர் தூவி வழிபாடு நடத்த கோவில் நிர்வாகம் யோசிப்பது ஏன் என்றும், மிகவும் சாதாரணமான ஒன்றில் கோவில் நிர்வாகம் ஈகோ பார்ப்பது ஏன், பிடிவாதம் பிடிப்பது ஏன் என்றும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. ஒரு வழக்கிற்கு எத்தனை மனுக்கள் என கேள்வி எழுப்பிய நீதிமன்றம் நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிக்காமல் இருக்க வேண்டும் என்றும் கூறியது. மேலும் தீபத்தூணில் தீபம் ஏற்றாததால் தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கோரிய வழக்கை தனி நீதிபதி விசாரிக்க இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. உள்நாட்டு உற்பத்தி பெருக்கத்தின் மூலம் வருங்காலத்தில் சிலிண்டர் தட்டுப்பாட்டை தவிர்க்க திட்டமிட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் பேசிய அவர், இந்தியாவின் எரிவாயு தேவையில் கிட்டத்தட்ட 65% இறக்குமதி செய்யப்படுவதாகவும் அதில் 90% இறக்குமதி ஹோர்மோஸ் நீரிணை வழியாக நடப்பதாகவும் கூறினார். மேற்கு ஆசியாவில் தற்போது நிலவும் ஸ்திரத்தன்மையற்ற சூழலால் இறக்குமதி தடைப்பட்டுள்ளதாக கூறிய நிர்மலா சீதாராமன், உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்து வருங்காலங்களில் தட்டுப்பாடற்ற விநியோகத்தை உறுதி செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார். Getting the steady flow even in troubled waters, the way in which we have built our power sector today stands as a very big support for us. 2014 இருந்த எரிவாயு உற்பத்தியை விட தற்போது 2 மடங்கு அதிகரித்திருப்பதாகவும், ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு பதிலாக எரிவாயு உற்பத்தியில் அரசு கவனம் செலுத்த தொடங்கியிருப்பதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கேரள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 55 வேட்பாளர் பெயர்கள் அடங்கிய முதற்கட்ட பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. 140 தொகுதிகளை கொண்ட கேரள சட்டமன்றத்திற்கு ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தலை முன்னிட்டு முதற்கட்டமாக 55 வேட்பாளர்கள் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. இதில் 22 சிட்டிங் MLA-க்களில் 19 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கேரள மாநில காங்கிரஸ் தலைவர் சன்னி ஜோசப் பெராவூர் தொகுதியில் களம் காண்கிறார். அதேபோல முன்னாள் முதலமைச்சர் உமன் சாண்டியின் மகன் சண்டி உமன் புதுப்பள்ளியிலும், முன்னாள் முதலமைச்சர் கருணாகரனின் மகன் K முரளிதரன் வட்டியூர்கவு தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். இது தவிர காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ரமேஷ் சென்னிதாலா ஹர்பத்திலும், VT சதீசன் பரவூர் தொகுதியிலும் களம் காண்கின்றனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து விலகி காங்கிரஸில் இணைந்த முன்னாள் MLA ஆயிஷா பொட்டி கொட்டாரகரா தொகுதியில் போட்டியிடுகிறார். மலையாள நடிகர் ரமேஷ் பிஸ்ராடி பாலக்காட்டில் களம் காண்கிறார். அதே நேரம் கண்ணூர், நெமம், அரமுல்லா, செங்கனூர் உள்ளிட்ட தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை காங்கிரஸ் கட்சி அறிவிக்கவில்லை. இதனிடையே கண்ணூரை அடுத்த தர்மடம் பகுதியில் முதலமைச்சர் பினராயி விஜயன் ரோட் ஷோ சென்று பரப்புரையில் ஈடுபட்டார். வடிவேலுவின் இந்த கொரியர் காமெடி போலவே பெங்களூருவில் தற்போது வினோத சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. பெங்களூருவில் உள்ள கொரியர் அலுவலகத்திற்கு பார்சலுடன் வந்த ஒரு குடும்பம் கொரியர் அனுப்ப வேண்டும் என கூறியுள்ளது. சந்தேகத்தில் அதனை பிரித்து பார்த்தபோது அதற்குள் நபர் ஒருவர் இருந்ததைக் கண்டு ஊழியர்கள் அதிர்ந்தனர். பின்னர் காவல்துறையினர் வந்து விசாரித்ததில் பண்டிகை காலங்களில் போதிய போக்குவரத்து வசதி இல்லாததை உணர்த்தும் விதமாக ரீல்ஸ் எடுப்பதற்காகவே இப்படி செய்ததாக அவர்கள் தெரிவித்தனர். காவல்துறையினர் அவர்களை எச்சரித்த நிலையில் தங்களது செயலுக்காக அவர்கள் மன்னிப்பும் கோரியுள்ளனர். மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை திரிணாமுல் காங்கிரஸ் வெளியிட்ட நிலையில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மீண்டும் பவானிபூர் தொகுதியில் களம் காண்கிறார். 2021ஆம் ஆண்டு தேர்தலில் நந்திகிராம் தொகுதியில் மம்தா பானர்ஜியை 1956 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜகவின் சுவேந்து அதிகாரி வீழ்த்தினார். இருப்பினும் தனது சொந்த தொகுதியான பவானிபூரில் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று மம்தா பானர்ஜி முதலமைச்சராக தொடர்ந்தார். இந்த நிலையில் தனது கோட்டையாக கருதப்படும் பவானிபூரில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மீண்டும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதியில் ஏற்கனவே சுவேந்து அதிகாரியை பாஜக களமிறக்கியுள்ளது. தனது செல்வாக்கை தக்க வைக்க நந்திகிராமிலும் சுவேந்து போட்டியிடும் நிலையில் மம்தாவை வீழ்த்துவேன் என அவர் சவால் விடுத்துள்ளார். அதற்கு பவானிபூர் தொகுதியில் ஒரு வாக்காளர் மட்டுமே மிஞ்சி இருந்தாலும் தான் வெற்றி பெறுவேன் என மம்தா பானர்ஜி பதிலடி தந்துள்ளார்.
They are the infiltrators who come from different parts of the country to loot the vote. இந்நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் வெளியிட்ட 291 பேர் அடங்கிய வேட்பாளர் பட்டியலில் 52 மகளிர் இடம்பெற்றுள்ளனர். மேலும் SC/ST பிரிவைச் சேர்ந்த 95 பேரும் சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த 47 பேரும் வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளனர். RSS மக்கள் ஆதரவுடன் இயங்குவதாகவும் அதை யாராலும் தடை செய்ய முடியாது எனவும் அந்த அமைப்பின் வடதமிழக தலைவர் குமாரசாமி தெரிவித்துள்ளார். சென்னை சேத்துப்பட்டில் உள்ள RSS அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் RSS-ஐ யாராலும் தடை செய்ய முடியாது என்றார். சங்கத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் தடை பண்ண முடியாது. இது அரசாங்கம் சார்பு நம்பியோ செல்வந்தர்கள் நம்பியோ இந்த சங்கம் இயங்கலை. சங்கம் மக்கள் ஆதரவோடு நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி 2-3 தடவை சங்கத்தை தடை பண்ணாங்க. தடை பண்ணுங்களே தடையை வாபஸ் பண்ணாங்க. RSS அமைப்புடன் இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களும் இணைந்து பணியாற்ற முடியும் என்றார். ஹிந்து தர்மம், ஹிந்து பண்பாடு, ஹிந்து சமுதாயத்தை காப்பாற்றணும் அப்படின்ற கண்ணோட்டத்தில் வேலை செய்கின்ற இந்த அமைப்பில் தேசத்தின் மீது, இந்த சமுதாயத்தின் மீது உண்மையான அக்கறை கொண்ட, தேசபக்தி கொண்ட முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் சங்கத்தை ஏற்று வேலை பண்ணலாம். மற்ற அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் போல் விளம்பர நோக்கில் RSS பணியாற்றுவது இல்லை எனவும் குமாரசாமி தெரிவித்தார். குழந்தையை தத்தெடுக்கும் தாய்மார்களுக்கு மகப்பேறு பலன்களை வழங்குவதில் இருந்த வயது கட்டுப்பாட்டை நீக்கி உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. சமூக பாதுகாப்பு சட்டம் 2020 படி தத்தெடுக்கப்படும் குழந்தையின் வயது 3 மாதங்களுக்கு குறைவாக இருந்தால் மட்டுமே அந்த தாய்க்கு 12 வாரங்கள் மகப்பேறு விடுமுறை வழங்கப்பட்டு வந்தது. இந்த விதியை எதிர்த்து கடந்த 2021 ஆண்டு தொடரப்பட்ட பொதுநல வழக்கை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பர்திபாலா மகாதேவன் அமர்வு விசாரணை நடத்தி வந்தது. இந்த நிலையில் தத்தெடுக்கப்படும் குழந்தையின் வயதை காரணம் காட்டி மகப்பேறு பலன்களை மறுப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறுவதாகும் என நீதிபதிகள் தீர்ப்பளித்துள்ளனர். 3 மாதங்களுக்கு மேற்பட்ட குழந்தையை தத்தெடுக்கும் தாய்க்கும் அதற்கு குறைவான வயதுடைய குழந்தையை தத்தெடுக்கும் தாய்க்கும் உள்ள பொறுப்புகள், பராமரிப்பு தேவைகள் ஒன்றே என்றும் அதனால் வயது அடிப்படையில் பாகுபாடு காட்டுவது நியாயமற்றது என்றும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். இதனால் சட்டப்பூர்வமாக குழந்தையை தத்தெடுக்கும் ஒரு தாய் அல்லது வாடகை தாய் அக்குழந்தை தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட தேதியில் இருந்து 12 வார காலத்திற்கு சம்பளத்துடன் விடுமுறை பெறலாம் என்றும் தீர்ப்பளித்தனர். தந்தையர்களுக்கான விடுமுறை குறித்த சட்டத்தை கொண்டு வரவும் மத்திய அரசுக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். ஈரானின் முக்கிய தலைவர்கள் 2 இஸ்ரேல் கொன்றுள்ளது. ஈரானின் மூத்த தலைவர்களில் ஒருவரான அலி லாரிஜானி தங்கள் விமானப்படை நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்துள்ளார். இஸ்ரேலிய போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த தாக்குதலில் லாரிஜானியுடன் ஈரானின் பாசிஜா அமைப்பின் மூத்த தளபதி ஒருவரும் கொல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து தாம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் விரிவாக பேசியதாகவும் வளைகுடா பிராந்தியத்தில் அமெரிக்கா இஸ்ரேல் ராணுவ ஒத்துழைப்பு வலுவாக இருப்பதாகவும் நெதன்யாகு கூறினார். אלן ריג'ני זה הבוס של משמרות המהפכה, שזה חבורת הגנגסטרים שמנהלת בפועל את איראן. இதனிடையே ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் போரை எதிர்த்து அமெரிக்காவில் தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தின் இயக்குநர் ஜோசப் கென்ட் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அதிபர் டிரம்புக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் ஈரானால் அமெரிக்காவிற்கு உடனடி அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என்றும் இஸ்ரேல் மற்றும் அதன் அமெரிக்க லாபி அமைப்புகளின் அழுத்தத்தினாலேயே அமெரிக்கா இந்த போரை தொடங்கிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். 11 முறை போர்க்கிடத்தில் பணியாற்றிய அனுபவம் கொண்ட ஜோசப் கென்ட் இஸ்ரேலால் உருவாக்கப்பட்ட ஒரு போரில் தனது மனைவி ஷானனை இழந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.